ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான பனானா கேக் தான் செஞ்சுருக்கேன். நல்லா வீட்லேயே குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு அருமையான பனானா கேக்கு ரெடி பண்ணிடலாங்க. இது நான் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். இது மைதா மாவுலையும் செய்யலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டக்குன்னு செஞ்சிடலாங்க. இது இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வேக மட்டும்தான் டைம் எடுக்கும். நம்ம இதை செஞ்சு வச்சுட்டு மற்ற வேலை செய்யறதுக்குள்ள இது நம்மளுக்கு ரெடி ஆகிடும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை எடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும். ஃபஸ்ட்டு நம்ம கேக்கு செய்கிறதுக்கு கேக்கோட பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மாவு தெளிச்சிக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு அடி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நான் குக்கரில் வச்சுக்கிறேன். அதனால் இந்த பாத்திரத்தை நம்ம இதில் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா நான் கேக்குக்குன்னே வச்சுருக்கேங்க. இதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். அதேமாரி விசிலும் இல்லாமல் வாஷரும் இல்லாமல் மூடி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதேமாரி நல்லா மசிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா நசுக்கி வச்சு எனக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் வாழைப்பழம் தண்டு போடும். டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையும் வாழைப்பழத்தையும் நல்லா கலக்கிக்கலாங்க. இது கலந்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அரை கப்பு சர்க்கரை, அரை கப்பு ரவை, இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். ரவையும் சர்க்கரையும் அரைச்சாச்சு. இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க. பிறகு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா அரை ஸ்பூனை சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் நான் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட வாசனை பொறுத்துக்கு தான். ஒரு பிஞ்சளவு உப்பு, அரை கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம்.
இதில் மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதை எல்லாமே நல்லாவே கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம கேக்கு செய்கிற மோடில் ஊற்றிக்கலாம். இப்படி ஒரு 2-3 வாட்டி நல்லா தட்டிட்டு வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ள ஏர் இல்லாமல் இருக்கும். இது அடுப்பில் வச்சு ஹீட் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் இது வச்சு பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், கேக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கத்தியை இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. லைட்டாக கத்தியால் ஓரங்களை இதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆறுனுச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க, அருமையான பனானா கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம வீட்லேயே இதை செஞ்சிடலாங்க. டக்குன்னு வீட்டில் பனானா இருந்தால் போதும். நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும். பாருங்கள், நல்லா பாஞ்சியாக நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது கொடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.